இதிகாச ஞானம் வரும். ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே இதிகாசங்கள். அந்த இதிகாச ஞானம் வரும். கிரீம்கார உத்யானக்கே நமக, கிரீம்கார பேடகமணியே நமக, கிரீம்கார பஞ்சரசுக்கியை நமக, கிரீம்கார பஞ்சரசுக்கியை நமக, லாபா லாப விவர்ஜிதாயை நமக. இதுக்கு நான் அர்த்தமே சொல்ல வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் நல்லா பட்டுப்புடவை கட்டிக்கணும், புருஷாளுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நகை போட்டுக்கணும், நிறைய பட்டு வஸ்திரம் கட்டிக்கணும், நிறைய சௌபாகியமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், தன்னை பார்த்து பிறர் மெச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த லலிதா திருசதியை கொண்டு தேவிக்கு அர்ச்சனை செய்தால் அம்பாளை திருவடியை பற்றி கொண்டால் யார் பற்றி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய திருவடியை இந்த உலகம் பற்றி கொள்ளும். அப்படியாக செய்து விடுகிறாள் தேவி. நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது, மயக்கம், கலக்கம், குழப்பம். இது மூணு இருக்குது. மயக்கம், கலக்கம், குழப்பம், இது மூணு தான் இருக்குது. என்னென்னா சரிதான்டா இன்றைக்கி என்ன இப்படி அந்த மாதிரி சோர்வு, அசதி, தொய்வு இதெல்லாம் வந்துடுறது இல்லை. மனசுக்குள்ளேயே தியானம், கிரீம் 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 கிரீம், அந்த கிரீம்காரம் 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 அப்படியே அந்த விருட்சமாக மாறிவிட வேண்டும். விருட்சத்தில் பலவித கனிகள் இருக்கும், பலவித இலைகள் இருக்கும், பலவித புஷ்பங்கள் இருக்கும். அந்த இடத்துல கிரீம்காரம், கிரீம்காரம் என்ற புஷ்பம் இந்த சரீரத்தில் இருக்கும், கிரீம்காரம் என்ற கனி இந்த சரீரத்தில் இருக்கும், கிரீம்காரம் என்ற இலைகள் இந்த சரீரத்தில் இருக்கும். இலைகள் எங்கு நிறைய இருக்கிறதோ அந்த கிரீம்காரம் என்ற மரம் உறுதியாக பலமாக செயல்பட்டு இருக்கும். கிரீம்காரமான இந்த மரத்திற்கு வேர் தேவை. அந்த வேர் புயல் வந்து அசைக்கும்போது அது அசையாமல் காப்பாற்றுகிறார் தேவி. என்னென்ன கஷ்டம் வந்துடும், துன்பம் வந்துடும், தாங்குவானா? யாராவது கஷ்டம் வந்தால் தாங்க முடியுமா? ஐயோ கஷ்டம் வருது, இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் தாங்கி நிற்கிறாள். எங்கே தாங்கி நிற்கிறாளாம்? கிரீம் என்று எங்கு சொல்லப்படுகிறதோ அங்கு தாங்கி நிற்கிறாள்.